ஸோ நீங்கள் ரெகுலராக கேட்டு ரசிக்கிற ஒரு பாடல், ஒரு சோகம்னா இதை நான் ரசிப்பேன், ஒரு நல்ல மூடில் இருந்தால் இது இருப்பேன், இதை ரசிப்பேன், இதை கேட்டு ரசிப்பேன்னா என்னவா இருக்கும்? அது என்னென்ன பாடல்? வைசாகோட ரேண்ட்டை கொஞ்சம் கேளுன்னு ஒரு பாட்டு இருக்கும். ஓகே அது ஓகே. ஸோ அந்த பாட்டு எந்த மூடில் கேட்பீங்க அது? சும்மா ஒரு மாதிரி தனியாக எங்கேயாவது வண்டியில் போயிட்டு இருக்கோம், சும்மா போட்டு கேட்கணுன்னா அந்த பாட்டு கேட்பேன். ரேண்ட்டை கொஞ்சம் கேட்பேன். யுவன் சாரோட இன்னும் டக்குன்னு வர மாட்டேன். இல்லை ஐல் பி தேர் ஃபார் யூ அடிக்கடி கேட்பேன். ஐல் பி தேர் ஃபார் யூ சும்மாவே கேட்போம். நானும் சரி சுனித்தும் சரி சும்மாவே கேட்போம். ஒரு நாளில் கேட்போம். ஓகே ஓகே ஓகே. ரொமான்டிக்காக கேட்கணுன்னா காற்றுக்குள்ளே. வாவ் சர்வம். ஓகே நைஸ் பிக். ஓகே. ஸோ ஒரு கோஸ்டார் ஆர் யுவர் ஃப்ரெண்ட், அதாவது நான் சொல்கிறது ஆப்போசிட் ஜெண்டர், ஓகேயா, அவங்களுக்கு ஒரு 2 மணி ஆனாலும் சரி, நைட்டு 3 மணி ஆனாலும் சரி, நான் தைரியமாக எடுத்து கால் பண்ணுவேன். அவங்க வந்து கரெக்டாக பிக் பண்ணிடுவாங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னா அது மாதிரி யாராவது ஒருத்தங்க இருக்காங்களா ஆப்போசிட் ஜெண்டரில்? ஃபீமேல் ஏஞ்சல். ஏஞ்சலின் என்னோட கோஹோஸ்ட். ஜோடி ஆர் யூ ரெடியில் என்னோட கோஹோஸ்ட். தைரியமாக எத்தனை மணிக்கு வேணாலும் கால் பண்ணலாம்னா ஏஞ்சலின் கால் பண்ணுவேன். ஓகே. ஸோ யூ ஹேவ் அ வெரி குட் கம்ஃபர்ட் ஜோன் வித். யா அவன் மாப்பிள்ளை எனக்கு. Okay, so the most beautiful moment that you had during the shoot of Sweetheart, which you have not revealed it yet, அதுனா என்னவா இருக்கும்? புரியல. Sweetheart படத்தப்ப ஒரு மொமெண்ட், ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மொமெண்ட், நீங்க வந்து வெளியில சொல்லாத ஒரு விஷயம். ஸோ அது என்னவா இருக்கும்? Sweetheart படம் யுவன் சாரோட கான்சர்ட்ல நாங்க ஷூட் பண்ணது. ஓ, படத்துல ஒரு கான்சர்ட்ல தான் ஹீரோ ஹீரோயின் மீட் பண்ணுவாங்க. அது ஆக்சுவலா லைவா யுவன் சாரோட கான்சர்ட்லயே போய் ஷூட் பண்ணோம். வித் ஆல் தி crowd எல்லாமே. ஆமா, ப்ரீவியஸ் டே கான்சர்ட் நாளைக்கு நடக்க போகுதுன்னா இன்னைக்கு நைட்டு நாங்கள் ஒன்று செட் பண்ணி எங்களோட ரியாக்ஷன்ஸ் க்ளோஸ்அப்ஸ் அதெல்லாம் எடுத்துட்டோம். அடுத்த நாள் லைவ்ல அவர் பெர்ஃபார்ம் பண்ணும்போது அங்கே ஆக்சுவலாக ஷூட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு. நாங்கள் நேற்று என்ன பொசிஷனில் நின்னமோ அதே பொசிஷனில் ஹீரோ ஹீரோயின் டீம் எல்லாருமே, அந்த பின்னாடி இந்த குரூப் பின்னாடி இருந்த ஆர்டிஸ்ட் எல்லாருமே அந்த இடத்துல கரெக்டாக அசம்பிள் ஆகிட்டோம். ஓகே. ஸோ கரெக்டாக நாங்கள் அந்த கான்சர்ட் நடக்கும்போது அந்த ஃப்ரேமில் இருந்தோம். யுவன் சார் வந்து இப்படி நடந்து வந்து இந்த 360 டிகிரி இதை கொடுத்துட்டு போவார்ல, ஸ்டிக் கொடுப்பார்ல, அது ஆக்சுவலாக லைவ்லேயே அவர் பண்ணார். லைவ்ல அவரோட ஷோவில் அவர் வந்து கொடுத்துட்டு போனார். நாங்கள் பயந்துட்டு இருந்தோம், ஓகே, அடையாளம் தெரியாம வேற யார்ட்டையாவது கொடுத்துட்டு போயிட போறாரு அப்படின்னு பயந்துட்டு இருந்தோம். பட் தலைவன் கரெக்டா அப்படி கொடுத்துட்டுலாம் போனார். ஓ, பர்ஃபெக்ட்டா சிங்க் ஆச்சு. அது ஆக்சுவல் கான்செப்ட்ல ஆக்சுவலா அந்த மொமெண்ட்டுக்கு கிரியேட் பண்ணோம். வாவ், தட்ஸ் நைஸ். ரீக்ரியேஷன் அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் டே பண்ணது இன்னொரு ரொம்ப கஷ்டம். அது கிரவுடோட எல்லாமே சேர்த்து. வெரி நைஸ். இந்த ஜோ படத்தில் நீங்கள் வந்து 17 இயர்ஸ் 27 இயர்ஸ் அந்த டிரான்சிஷன் காமிச்சிருப்பீங்கல்ல, அதுக்கு வந்து நீங்கள் என்ன மாதிரி விஷயங்கள் வந்து ஃபிசிக்கலி நீங்கள் வந்து உங்களை மாற்றிக்கிட்டீங்க? ஏதாவது அதுக்கு ரொம்ப டயட் இருந்தேன். டயட்டை ரொம்ப ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணேன். அது த்ரூ அவுட் த ப்ராசஸ் அப்படியே வெயிட் கம்மி பண்ணிக்கிட்டே இருந்தேன். அது என்னன்னா சிங்கிள் ஸ்ட்ரெச்சில் ஷூட் பண்ணோம். ஸோ டே 1ல நான் ஒரு வெயிட்டில் இருந்தேன், படம் முடியும் போது நான் வேற ஒரு வெயிட்டில் இருந்தேன். அது ஷூட் போகவே நான் வெயிட் லாஸ் பண்ணிக்கிட்டே வந்தேன். அது ரொம்ப டஃப்பாக இருந்தது ஆக்சுவலாக. எதனால டஃபா இருந்ததுன்னா, லாஸ்ட் டே ஷூட்ல நான் நல்லா வெயிட் லாஸ் ஆயிருந்தேன். அது ஸ்கூல் ஸ்டூடெண்டா நடிக்கும் போது லாஸ்ட் டே ஷூட் அந்த அன்னைக்கு எங்க ப்ரொடியூசர் பிரியாணி போட்டாரு. அவ்வளோ நாள் கட்டுப்பாடோட இருந்தேன்னா ஒரு நாள் ஒரு கடைசி நாள் நல்லா முடியல, நான் சாப்பிட்டேன். அப்புறம் என்ன, அதுக்கப்புறம் அவ்வளவுதானே. ஒன்றும் லாஸ்ட் டே ஷூட் ஏத்துனதுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு? அது வெயிட் இறக்குறது தான் கஷ்டம், ஏறதெல்லாம் பட்டு ஒரு வாரம் போதுங்கிறீங்களா?